களவா தானை தானை தன்னா தானை தன்னா தானை தன்னா தந்தனை தான் தானை தன்னா ஓட்டு காலாங்க காயோ ஆதி தன்ன ஒதுக்கு முன்னால் அரண நல்ல ஒரு உதயம் போல எனக்கு சிவம்பானை அது பொங்கலிட்டு ஒரு செங்கிடாய பலிதரனோ ஆட்டமெனும் சம்மதித்து ஆத்தங்கர சுடலைக்குத்தான் ஆத்தங்கர முண்டசாமி அழகு நல்ல மகனுக்குத்தான் பொல்லாத சதிமாட அழகு நல்ல வாசலையில ஆதித்தன் உதிக்கும் முன்னால் அரண உதயம் போல் சிவம்பான பொங்கலிட்டான் சிவம்பான பொங்கலிட்டான் அப்பன் செங்கிடாய பலி கொடுத்தான் செங்கிடா பரிய வாங்கி அரும மகனான வேணும் மத்தியான மதியம்பால் நரபலி கேட்கான் என்ன பலி கொடுத்தால் நரபலிய கொடுக்க மாட்டேன் மானிடம் பச்சரத்தான் மாயாண்டிக்கு தாராயோ தர்க்க மாடன் தளவாய் மாட அழகு நல்ல சதி மாட பொல்லாத முண்ட சுவாமி வந்தனுக்கு இது நேர் பச்சரத்தன் தாராயோ என்று தான் சொல்லி அல்ல ஆட்டு மேலும் சம்மதித்து தெய்வக்கனியா வந்தல்ல ஏத்த செவ்வாய்க்கிழமையில மத்தியான மதியம் போல் அரும நல்ல மகனுக்கு என்னதாச்சும் தலைமுறை ஈரமாட்ட தாங்களை முன்கையில கயறு வாட்டு மரவர் அழியாருதா ஏ ஆத்தாங்கர சுடலைக்கு தான் ஆத்தாங்கர சுடலைக்கு தான் கைய வெட்டி ரத்தம் மாறு பச்சை ரத்தம் கொடுக்கான ஏ சண்டாள பாவியவன் மொத சொட்டு ரத்தத்தையும் மூர்த்திக்கு எரியுதா
இரண்டாவது சொட்டு ரத்தம் அவன் நெத்தியில பொட்டு போட்டான். மூணாவது சொட்டு ரத்தம் தலவாழ இலையதில 21 சொட்டு ரத்தம் பழத்தோட ரத்தத்தோட அடி அவன் ஓடுதான். மகனானவன் அழகுடனே கேக்கான ஆத்தங்கர சுடலாயோ ஆத்தங்கர முண்ட சுவாமி பொல்லாத சதிமார் யாம சம வேலையில் அப்பமே கேக்கா அப்பா அப்பா கேளு இந்தனுக்கு எதிரா ஏழு நல்ல பரணும் போல் சூளாடு ஒரு வரன் சூடு பண்ணி ஒரு வரன் பாலாடு ஒரு வரன் பாலு பண்ணி ஒரு காருங்கிடா ஒரு வரன் காரும் பண்ணி ஒரு வரன் 6 நல்ல பரனுகள் 6 வித பழிபாட்டு 7வது பரனுக்கு 7வது எனக்கு எருமக்குடா வேணும் அப்பா. இந்த அடங்காத சண்டால் ஆத்தங்கர சுடலை தானாதாங்காக்கும் போ ஆட்டு மினும் சம்மதி 7 நல்ல பரணும் போ 6 பரனுகளை 6 வித பழிபாட்டு 7வது பரனுக்கு யமதர்மன வரவலை எருமக்கிடா ஆக்கிட்டான். 7வது பரணும் 7வது எருமக்கிடா பரணும் போட்டான். வந்தமாயான் ஆத்தாங்கர சுடலை 6 நல்ல பரனுகளை ஆவுஷ 7வது பரணதி எருமக்கிட்ட மாறுவது மண்டி வட்டு இருக்கா போய் மாவோட மாவோட மாவுஷ பாடுதான். நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு சிறந்த நாடு பல ஊரு மந்தனில் வாழும் பல ஊர் மாநகரதில ஆண்டு வரும் கனவாங்க யாரு என்று பார்ப்போமான தேவர் குலவம் மோசத்தில அவதரித்த சீமாங்க அருமையுள்ள கனவாங்க
எம்எல்ஏ கண்ணன்தான் அழகு நல்ல சீமா ஆத்தாங்கர சுடலையோட அழகு நல்ல கோமானங்க அருமையுள்ள கனவா அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடு எல்லாம் ஏ ஆத்தாங்கர சுடலையா ஆத்தாங்கர சுடலையா ஆனந்தமா வாழும் ஐயா மாயாண்டி சுடலை மாயாண்டி மாயாண்டி அப்பமே கேக்கா அப்பா அப்பா கேளைய ஏமா சாம வேலை இந்தனுக்கு எதிரா ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரு வடப்பா தட்ட முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சுரிச்சு அருமை நல்ல மகனுக்கு காருங்கடா காருங்கடாய என் வடப்பு மேல விளம்பரம் அன்று மட்டும் காணால் செங்கிடா கரிசமை தான மெல்ல விளம்பவ அரும மகன் சுடலைக்கு ஆத்தாங்கர மாயா ஆத்தாங்கர சுடலைக்கு அன்று மட்டும் இல்லை மரக்கறி கரிசமை தானே கொஞ்சம் பாலோடு மாறோ நெய்யோடு அப்பளம் அப்பளத்தை சுட்டலாம் படப்பு மேல ஆத்தாங்கர சுடலாய் முண்டன் சுடாலாய் ஒரு வடப்ப பார்க்கணும் ஒரு வடப்ப அத ஒன்னாயப்பம் போடணும் ஆட்டு மீனும் சம்மதித்தான் மாயாண்டி சுடலைக்குத்தான் தர்க்கமடந்தளவாய் மாடு பொல்லாத சதி மாடு ஒரு கோட்டை அரிசி பொங்கிய ஒரு வடப்ப தட்டிட்டானே முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சுரிச்சு படைச்சிட்டானே செங்கிடா கறி சமைத்து படப்பு மேல விளம்பிட்டானே மரக்கறி கறி சமைத்து தானே கொஞ்சம் விளம்பிட்டானே பாலோடு மோரோட நெய்யோடு அப்பளமோ அப்பளத்தை சுட்டுட்டானே படப்பு மேல பறத்திட்டானே தேவாதைய அழைச்சிட்டானே யாடாய மகன எப்பா ஏ ஆத்தாங்கர சுடல சுடல ஏ ஆத்தாங்கர முண்டசாமி உண்டசாமி எப்பா ஏ சதிமாடா ஏ ஐயா சதிமாடா உனக்கு ஒரு வடப்பை ஏத்து ஐயா ஐயோ தானதான் அழைக்கும் போது அடங்காத தேவாதைகள் ஒரு வடப்ப பார்க்கானே ஒரு வடப்ப பார்க்கானே எவாவி உன்னாயப்பம் போடுவான் அப்பா அப்பா கேள அப்பா அரும நல்ல மகனுக்கு தான் யாம சாம வேலையில
ருத்ரபூமி மையானத்தில் மையான கரையதில தெய்வக்கனியா வந்தல்ல ஒத்த நல்ல விளக்கு ஏத்தி ஒத்த நல்ல விளக்கு ஏத்தி உன்னையா பிடி அரிசி பொங்கி பொட்ட கோழி கறி சமைத்து படப்பு மேல விளம்பணும் அருமை நல்ல மகனுக்கு தான் பண்ணி குட்டியா அறுத்து விட்டு துள்ளுங்குட்டி துவலு மாறி தானதான் அறுத்து விட்டு அவன் நாக்கறுத்து ரத்தம் போட்டு 3 வகை ரத்தத்தோட சுவாத்தோட கறியோட உருட்டணும திரட்டணும திரள விட்டு என்று சொல்லி மையான கரையதில் ஆகாயத்தில் எரியணும் அருமமகன் சுடலாயோ ஆத்தங்கர சுடலாய் ஆகாய மார்க்கமா ஆகாய திரள விட்டு வாங்கணும் உடனே ஆட்டமிடம் சம்மது தெய்வக்கனியா வந்தல்ல ஏம சம வேலை அருமை நல்ல மகனுக்கு அன்னைக்கு நாளை ருத்ரபூமி மையானத்தில் ஒத்த நல்ல விளக்கு உன்னையா பிடி அரிசி பொட்ட கோழி கறி சமைத்து நாக்கறுத்து ரத்தம் போட்டான் பண்ணி குட்டிய சொல்லும் குட்டி தவளும் அத்தனையா அறுத்து விட்டான் ஐயா மாயாண்டி சுடலையாண்டவனுக்கு அதே நேரம் ஏமஜாம வேலை ஏமஜாம வேலையில ருத்ரபூமி மையானத்துல திரள விட்டு கேட்டிருக்கான் ஐயா இவன் இந்த சதிமானம் வாசல்ல ஆத்தாங்கர சுடலைக்கு அந்த மையான கரையில தெய்வக்கனியா வந்திருந்து நினைச்சிருக்கான் ஒத்த விளக்கு ஏத்தி உன்னையா அப்படி அரிசி பொங்கிக்கிட்டு இருக்கான் சாப்பாடு அங்க மையானத்துல அடியாவதுயா பொட்ட கோழி கறி சமைத்து இன்னொரு சாப்பாடு இருக்கையாவது சுடுகாட்டுல பெணம் இருந்து வேவுதுயா பொட்ட கோழி கறி சமைத்து ஆண்டிக்கு அதானே அழகா பிடிக்கும் நாக்கறுத்து ரத்தம் பாட்டு ஆமா துள்ளங்கொட்டி தவளை மாதிரி பண்ணி குட்டி அறுத்து விட்டு ஆமா 3 வகை ரத்தத்தோட சோத்தோட கறியோட மையான கரையில ஆமா அனைத்தையும் உண்டு பண்ணி ஆமா தெய்வக்கனியா ஆமா மாயாண்டி வருவதை எதிர்பார்த்து இருக்கணும்ல ஐயா அதே நேரம் என்ன மாயாண்டி சுடலையாண்டவன் ஏமா சாம வேலை தெய்வக்கனியா பாசையில அழைக்கிறா எப்பா ஏமா சாம வேலையாச்சு வேலை தவறுதப்பா அடி பாசையில் அழைக்கும் போது ஐயா ஆத்தாங்கர சுடலாய் தானே அப்ப வருவான் பார்த்துட்டான தெய்வக்கனி 3 நல்ல திரளையா தானதான் உருட்டுதான திரட்டுதான் அரும மகனானவ ஆகாய மார்க்கமா விட்டு கொடுக்கா திரள விட்டு கொடுக்கும் போது ஆண்டவன் தமாயாண்டி ஆகாய மார்க்கமாக ஆகாய அவன் திரள விட்டு வாங்குதானே உனக்கு தந்த இது நேரம் அப்பா அப்பா கேளுங்கப்பா நீ கொடுத்த வீட்டு காலம் யாவையரு நிறையலையா
மாயாண்டி உனக்கு விட்டு கொடுப்பதற்கு என்னால முடியாதப்போ பூலோகம் போனையா பூலோக சீமையில் மையான கரையது மாண்டபினம் குமஞ்சருக்கு மையானம் போனாத்தா மாண்டபினம் தின்னாத்தா மாண்டபினா வா மணிக்குடல் நிறைவாப்பா ஆட்டுமெனும் சம்மதித்தான் அருமமக மாயாண்டி தாயான பேச்சி அம்மா சத்ராதி முண்டசார் பொல்லாத சதிமார் அவர்களுட கூட்டத்தோடு 1008 வரத்தவாய் ஆண்டவன் சுடராய் சதிமாட முன்னடக்க சதிமாட பின்தொடர்ந்து வாரா ஆண்டா வந்தான் சுடராய் எங்க வாராய் கையில மலதனக்காரி கரணசங்கிலி மலகடன் யாழும் மலதனக்காரி ஈரச்சோழ வனமு விட்டு யமயகிரி பர்வதம் அத்தனையும் தானே விட்டு அருமமக நானவ அருமமக ஈ அழகுடனே வாரா அடித்தானதான் வாரவா அன்னைக்கு நாளை பேயாண்டி மாயா பூலோக சிமக்கி பூலோக பேயாண்டி வாரா பூலோகம் வார போது மையான கரையதில மாமிசத்த கலருதானே மாயாண்டி சுடலையா அப்ப எங்க வாரா ஐயா அருமமாக நான வேணும் பச்சை தண்ணி விளக்கறியும் ஐயா விளக்கறி மைனம் பெற்ற பள்ளி வாசல் ஊரதற்கு ஆத்தங்கர சுடல ஐயா தானதான் வந்துட்டானே மெக்கத்து ஊரதில கட்டத்தெரு 1000 நெட்டத்தெரு 1000 நெடுந்தரு 1000 புத்தத்தெரு 1000 5000 தெருவிற்கு 5000 தெருவில் அப்பல் எப்ப மக்க ஆண்டுவார் அப்பலப்ப மக்க வாழும்போல் அன்னைக்கு நாளையில வீரலப்ப வாவால சந்தனலப்பையா
அண்ணன் தம்பி 3 பேர் அங்க அரசாட்சி செய்யுதார். அன்னைக்கு நாளை லப்ப மக்கள் எல்லோர் பள்ளி வாசல் ஆண்டவர்க்கு கோபுரமும் கெட்டி இருக்கான், கொடிமரமும் நாட்டி இருக்கான், மண்டபமும் கெட்டி இருக்கான், மண்டபமும் மடப்பொலியும் நாட்டி இருக்கான். மக்கள் எல்லோரும் பள்ளி வாசல் ஆண்டவன பலகாலம் வணங்குதார். லப்ப மக்க கூட்டம் பள்ளி வாசல் ஆண்டவருக்கு கோபுரமும் கட்டி கொடி மரமும் நாட்டி அதே நேரம் 5 கால தொழுகையாக அழகாகவே வணங்கி வாரான். அப்படி வணங்கி வரக்கூடிய நாளையில் எப்படி வணங்குதான்? அல்லாஹ் உண்டு, தெய்வம் உண்டு, அடுத்த வேற தெய்வமே இல்லை. இல்லவே இல்லை. அல்லாஹ் உண்டு, நாயன் உண்டு, நபிகள் உண்டு, வேற தெய்வமே இல்லை ஐயா அப்படின்னு வெப்ப மக்கள் வணங்கும் போது என்ன அத காதல கேட்டார ஆண்டவன் சுடலை ஈச மாயாண்டி காதல கேட்டு இப்பேற்பட்ட லப்ப மக்க வீதியில நாம ஒரு நிலையத்தை வாங்கணும், கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்றும் மாயாண்டி எண்ணம் கொண்டு அல்லாஹ் உண்டு, நபி உண்டு, அதுல வேற தெய்வம் இல்லைங்கான என்ன நம்முடைய மகிமை இங்க காட்டணும், வேண்டும் மக்கத்துல அழைக்கணும் என்று என்ன கொண்டு ஐயா ஆண்டா வந்தான் சுடலாய். அன்னைக்கு நாளையில் லப்ப மக்க இடம் அது பள்ளி வாசல் தன்னது கோபுரத்தாடிப்பா கோபுரத்தாடிப்பானு கொடி மரத்தாடிப்பானு மண்டபத்தை இடுப்பா மண்டபத்தை மடப்புரிய உடப்பானு மாட்டலும் செங்கத்துண்டு கலந்து அள்ளியறி கல்லையும் மண்ணையும் கல்லையும் கலந்து அள்ளியறியதா ஒரு தடவையில் பார்க்கும் போது ஆனப்பந்தம் கொளுத்துதான அவைய சத்தம் பாடுதான உத்த பந்தம் கொளுத்துதான கொளுத்துதான் ஏ சொடால உல சத்தம் பாடுதான் அன்று மட்டும் இல்ல ஐயா வார வேறு போற வேற வங்கி கொண்டு குத்துதான சுழுக்கார பெண்களைத்தான் சுழடி ஆடிக்கான ஆண்டவமாயாண்டி எட்டு அட 8 நாளா லப்ப மக்க இடமதியில அட்டகாசம் பண்ணுதான அடி அட்டகாசம் செய்யும் போது அன்னைக்கு நாளை
பார்த்துட்டாரு அது நேரம் என்ன வீரம் வீரலப்பை ஆனவையானும் ஐயோ அணியாய் நாமளோட வீதியில 8 ஆட 8 நாள் ஒரு அட்டகாசம் நடக்குதையா இது யாருன்னு பார்க்கணும் அன்னைக்கு பாருங்க லெப்ப மக்கள் வாசல்ல ஆமையா மாயாண்டி 8 நாளா 8 நாள் ஐயா அட்டாதிருட்டி பண்ணுதான் பண்ணுகிறான் சுடல அவன் வீரலப்ப என்ன நம்மளுடைய வீதியில ஆமா ஏதோ ஒரு கோளாறா இருக்குமோ தெரியல எங்குள்ள கோளாறோ எங்க வந்து இருக்க இவனுக்கு கொஞ்சம் கோளாறா கழிக்க வேண்டி இருக்குமோ ஆமா கழிச்சு பத்தினாடியா ஐயா ஐயா கோளாற கழிக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்ய அப்போ ஏதாவது ஒரு மாந்திரவாதியை பார்த்து திருநாள் படணும் ஆமா ஜாமத்துல 12 மணிக்குலாயா எழுப்புது அது எங்க காட்டுது சுடுகாட்ட காட்டுது ஐயா ஆமா ராத்திரி 12 மணிக்கெல்லாம் உறக்கம் கிடையாது சுடுகாட்ட காட்டுது என்னன்னு பார்க்கணும்ல பாருங்க தட்டி உசுப்புதியா வாங்க சுடுகாட்டுக்கு ஆமா பேய் மோகினி பிசாசு தெரியல என்ன ஒரு பிசாசு அப்பி இருக்கியா சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு வயிற்று வலிக்கு ஆமா கொண்டாங்க என்னத்தனாலும் ஆமா மாயாண்டி சுடலையாண்டவன் செய்யக்கூடிய அட்டகாசம் லப்ப மக்கள் எல்லோருக்கும் பொறுக்க முடியல அப்பா அட்டுளியம் பெருத்து போச்சு ஐயா அங்க ஒரு நாள் இல்ல திருநாளா இருக்க அவ யாரு என்னன்னு பார்க்கணும் அவ வீரலப்ப பாருங்க என்னையா அவர் பெரிய மாந்திரவாதி ஆமா உலகத்திலே பெரிய மாந்திரவாதி ஐயா அவங்க கூட்டத்துல ஆமா அங்க மக்கமா நகரத்துல ஆமா அப்போ என்ன அவன்கிட்ட மையம் உண்டு சிம்முலு உண்டு அப்பா மைக்கூடுலாம் ரொம்ப உண்டா அவன் மைக்கூடு குட்டி மையி என்ன கொரளி மையி அப்பா கொரளி விட்டு யாவிடுவான்பா கொரளி மைய அப்படி தடவுனாக்கா அப்படியே உட்கார்ந்துருவான் உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான் அதான் பொல்லாத மையா ஆமா அவன் மை போட்டு பார்க்கணும் அது யாருன்னு அறிய வேண்டும் தெரிய வேண்டும் புரிய வேண்டும் வீரலப்பனிதான் என்ன செய்கிறா அஞ்சனா மைய கையில் எடுத்தான் வெத்தலையில பார்த்து அப்படியே அச்சரத்தை வரைதான் ஆமா வெத்தலையில அச்சரத்தை வரைந்து நீதான் என்ன விளக்கு முகம் பார்க்கான் விளக்க பொருத்தி பார்க்கான் ஐயா விளக்கு முகம் பார்க்கும்போது என்ன தெரியுது மையோடத்துல தெரியுதுயா மையோடத்துல பேயா பசாதா என்னன்னு பார்க்கான் அப்பதான் தெரியுது யாரு என்ன ஏதுன்னு என்ன மை போட்டு பார்க்கும்போது யாரு என்னன்னு பார்க்கும்போது எங்க அப்பா ஆத்தாங்கிற சுடலையாண்டவன் என்னதான் மை போட்ட லெப்பைய அடிய மண்டையில மை போட்டு யார தேடி பார்க்குது லெப்பமார சும்மா விட மாட்டேன் ஆமா மண்டையில அடிக்கவும் மயிற்சிமலை போட்டுட்டு வீரலப்போ ஓட்டத்தை பிடிச்சு அவன் பாருங்க மாயாண்டி என்ன இதாரு அப்பவும் சும்மா அப்படிதாரு மை போட்ட லெப்பையோட தேவி இவனை மை போட்டலாம் பார்த்தான் அவன் தேவி 8 மாத சூழ் 8 மாத சூழோட இருக்கா மாயாண்டி நீதாரு அந்த 8 மாத சூழ அடி வெறுவை இராக்கிட்ட
வெறுவேராக்குனா என்ன? ஆமா கரைஞ்சிட்டு ஐயா அதே நேரம் ஆண்டவன் மாயாண்டி ஆண்டி ஆகிய சுடலையாண்டவன் அவன் செய்ய அட்டகாசத்தால லெப்ப மக்கள் எல்லோரும் ஏயா அடைச்ச கதவு திறக்கல, அரமனைக்குள்ளே இருக்கான். தலை வாசல் விட்டு வந்தா தடி கொண்டு அடிக்கிறான். அதே நேரம் 8 நாளாக லெப்ப மக்கள் எல்லாரும் வெயில் முகத்தை பார்க்கல ஐயா. அரமனைக்குள்ள இருக்கான வீட்டுக்குள்ளே இருக்கிறான ஐயா. அவன் பள்ளி வாசல்ல தொழுதானா? போமடக்கான வெளியா காவல்ல இருக்கான். வீட்டை விட்டு வெளியே போமடக்கான ஐயா. என்ன அல்லாஹ் உண்டு நபிகள் உண்டுன்னு சொன்னானே. ஆமா ஆமா போய் பார்க்கலாமல? பார்க்கலாமா. பயந்து போய் அரமனைக்குள்ளே இருக்கான். வெளியே போனா அடி விழுது மிதி விழுது. மாயாண்டி பார்த்தான். நாம வந்த மகிமைய நாம போய்த்தான் சொல்லணும் ஐயா. ஏயா தாங்கிற சுடலை ஆண்டவன் அப்பமே சுருவம் கொண்டான். சொன்னார் இன்னும் சுருவம் கொண்டான். என்ன ஏமா சாம வேலை? ஏப்பா சாமம் போல எல்லாம் ஒடுங்கா சாமம். மாயாண்டி ஒரு ராக்கோடாங்கி வேஷம் கொண்டான். ஏப்பா கோடாங்கி ராக்கோடாங்கி வேஷம் கொண்டு அதே நேரம் என்ன ஐயா ராக்கோடாங்கி வேஷம் கொண்டு ஏமசாம வேலையில ஆண்டி சொல்லையாண்டவன் லெப்பியோட வீதிக்கே வாரான். லெப்பியோட வீதிக்கு சும்மா வாரான். கோடாங்கி அடிச்சுக்கிட்டே வாரான். கோடாங்கி சத்தம் அரமனைக்குள்ள இருக்கான் பாரு. யாரு? வீரலப்ப காதல கேட்டான். ஆகா என்ன அநியாயமோ தெரியலையா? ஏமாசாம வேலையில கோடாங்கி சத்தம் கேட்க யாரும் நடமாட முடியலையே. இவன் கோடாங்கி வந்திருக்கான. அப்போ இவங்கிட்ட விவரத்தை கேட்கலாமா? கேட்கலாமா இல்ல அவன்கிட்ட கேட்டாலும் அடி விழுமா தெரியலையா? ஐயா அப்போ வீரலப்ப அரமனைக்குள்ளே இருக்கான். அப்பமே கேட்டான். ஏடா கோடாங்கி ஊரு என்ன பேரு என்ன? ஊரு என்ன நீ ஒத்தவாளி வந்ததன்? ஐயா நாடு என்ன நகரமன் நடந்து வந்த விவரமன் உள்ளவா புரியாம என்றதான் சொல்லும். கோடாங்கி அவன் எப்ப கேப்பான்னு எதிர்பார்த்து இருக்கான். அப்பமே சொல்லுதான். ஐயா ஓல பேர எனக்கு வடநாடு வடசீமையா நான் 9 கம்பளம் நாங்க ஒரு சக்கமா 6 மாதம் காடு 6 மாதம் நாங்க 6 மாதம் வீடு ஐயோ கோடாங்கி அடித்திடுவோம். கோடாங்கி குறிகளையும் தானே தான் சொல்லும் போது
அப்ப கேட்கான் ஐயா கேக்கானையோ ஐயாவை கோடாங்கி நீ என்ன சொல்லிடுவ ஏடா பகால ஐயா நான் நடந்ததையும் சொல்லிடுவேன் ஐயா சொல்லி நடக்க போறதையும் சொல்லிடுவேன் காது கேட்டுட்டானே விரலப்ப சொல்லோதானே ஐயாவை கோடாங்கி எங்களோட வீதியில ஒரு 8 நாளா அட்டகாசம் நடக்குதப்பா ஐயா ஒரு நாள் 2 நாள் இல்ல 8 நாளா ஒரு அட்டகாசம் நடக்கு ஐயா மாந்திரவாதி மாந்திரமா இல்ல கறி தொழில் யாவலா காத்தோ கருப்பா பேயோ பிசாசா என்ன விவரம்னு தெரியலப்பா தெரியலையே கோடாங்கி அதை யாரும் என்னன்னு நாளா பார்த்து சொல்ல முடியுமா கோடாங்கி கோடாங்கி யார் எவருன்னு பார்த்து சொல்ல முடியுமாப்பா முடியும் பாக்குறாயா சும்மா பார்க்க மாட்டேன் என்ன வேணும் ஐயா கிளவி எவ்வளவு ரூபாயா ஐயா வேற நீக்கே வழியிலாம இருக்கேன் ஐயா என்ன சாமான் வாங்க என்ன சாமான் ஐயா சுண்டலா தாரம்பா அப்படியா அப்பா அப்படி பார்த்து சொல்லுறதுக்கு தானப்பா நான் வந்திருக்கேன் ஆமா குறி சொல்லதானப்பா வந்திருக்கேன் சொல்லல வாசலுக்கு ஆமா ஐயா என்ன ஆனா ஒரு சின்ன காரணம் என்னன்னு பார்த்து சொல்லணுமானா நீ எனக்கு என்ன தருவ என்னப்பா தருவ எப்பா என்ன வேணும் கேளு வேணா தாரேன் அப்படியா ரொம்ப கேட்டுறாதப்பா கொடுக்க முடியாதப்பா எங்களால ஆமா அப்போ என்ன ஆண்டி கேக்குறா ஏப்பா விரலப்ப உன்னுடைய வாசல்ல ஆமா உன்னையா அப்படி அரிசி பொங்கணும் அப்படியா ஒரு பொட்டை கோழிக்கு அரிசி சமைக்கணும் பொட்டை கோழினா கன்னி கோழியா இருக்கணும் அது மட்டுமா முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சு உரிச்சு படைக்கணும் ஐயா அதோட குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல் அதோட வாசல்ல படைத்து வைத்து நீ அரமனைக்குள்ள இருந்துக்கோ நான் ஏமாசாம மையானத்துல உருவேத்தி வீதிக்கு வருவேன் மதுவை குடிப்பேன் மாமிச படப்ப அள்ளி யாப்பம் போடுவேன் அவன் கோடாங்க அடிச்சு குறிய துளக்குவேன் அடி குறிய துளக்கும் போது விரலப்ப உண்டுன்னா உண்டுன்னு இல்லனா இல்லன்னு அரமனைக்குள்ள இருந்து நீ மறுத்துக்கால அப்படியா அதனால குத்தம் இல்ல அத்தனையும் தாரேன் எப்போ வேணும் எப்பா ஏத்த செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை ஐயா ஏத்த செவ்வாய்க்கிழமை வாச வீதியில அத்தனையும் படைச்சு வச்சிருக்கணும் ஆட்டம் அவன் வீரலப்பையான வேணும் ஏத்த செவ்வாய்க்கிழமை அரம நல்ல மகனுக்கு உன்னையா பிடி அரிசி பொங்கி
புலங்கரிசி சாதம் பொங்கி அரம மகனானவ பொட்ட குவாலிக்கரிசி அமைத்து அன்னைக்கு நாளைக்கு முட்டையும் முருங்கைக்காய் அவிச்சுரிச்சு அரம மகனானவ குப்பியில சாராய் குப்பியில குடுவையில தென்னங்காய் அவன் வாசலில் வளைந்துட்டானே வீரலப்பையான வேணும் அரமண குழி இருக்கான அரமண குழி இருக்கும் போது என் மாயாண்டி சுடலா ஐயா ஏ ஆத்தாங்கர சுடலா ஐயோ யாம சம வேலையில யாம சம வேலையில வாரான சுடலா ஐயா மையான கரையதில தானதான் வந்து நின்று மையானத்தில் உருவாதி வாரானை சுடலை லப்ப மக்க வாசல் வந்து மதுவத்தான் எடுத்துட்டான் மாயாண்டி சுட சாராயம் தென்னங்காலும் ஐயா தென்னங்காலும் கலகலன்னு குடிச்சுட்டானே சுடல கலகலனே ஐயா போட்ட கோழி படப்பத்தான் தானையப்பம் போடுதான் ஆண்டவன் சுடலையோ யாமசாம வேலை கோடாங்கி அடிக்க கோடாங்கி அடித்தல்லவோ அவன் குறிகளையும் துளக்குதான் ஒன்பது கம்பளம வாடி வாயன் சக்கம்மா மலையாளத்து பகவதிய பக்கத்துக்கு வாடியம்மா குட்டி நல்ல சாத்தா குட்டி நல்ல சாத்தா என் குறிக்கு வந்து தொலங்கப்பா அபாரும மகனானவன் அன்னைக்கு நாளை மாயாண்டி சொல்லுவா ஏடா எடால பையர் உன்னுடைய வீதியில எப்பா பள்ளிவாசல் தன்னதில கோபுரத்தை அடித்ததுண்டா கொடிமரத்தை சாய்ச்சதுண்டா மண்டபத்தை இடிச்சிருக்குமே மட பொலிய உடைச்சிருக்குமே மாட்டளமும் செங்கத்துண்டும் கலந்து அள்ளி எரிஞ்சிச்சா ஏயா ஒரு தெருவுல கல்ல அள்ளி எரிஞ்சிருக்கும் நூறு வீதியில மண்ணல் எரிஞ்சிருக்கும் ஆன பந்தம் கொளுத்தி இருக்கும் அவைய சத்தம் கேட்டு இருக்கும் ஒத்த பந்தம் கொளுத்தி இருக்கும் ஏ வாவி ஊழ சத்தம் கேட்டு இருக்கும் சத்தம் போடுது அந்த போல அதிர்ந்து கூவ போல கூவுது ஏ வார வர போற வர சரி ஐயா வங்கி உண்டி குத்துச்சா ஆமா குத்துனா அது உண்டையா
சூளுக்கார பெண்களை ஆ, சூளடி அடித்ததுண்டா? ஒரே அடி அடிச்சு தள்ளுதையா. எப்பா என்ன நீ மை போட்டு பாத்தியாடா? பார்த்தேன் மை போட்ட உன்ன மண்டையில அடிச்சுச்சா? ஓங்கி அடிச்சது அடிமட்டை விழுது ஆள காங்கலையே. ஏயா என்ன அது மட்டுமல்ல, வேற என்ன? உன்னுடைய தேவி ஆமா 8 மாத்த சூளு பாத்திமா அவளை வெறுவயிற ஆக்கணும்டா. உண்டு உண்டு ஐயா. ஏப்பா என்ன இத்தனையும் உண்டு, உண்டு உண்டு இத்தனையும் நடந்துச்சப்பா. ஆமாவா? ஆமா. இது யாருடைய வேலை? யாரையா? மாந்திரவாதி மாந்திரமா? தெரியலையா? கரித்தொழில் வேலையா? தெரியலையா? ஏ பேயா பிசாசா? மோகினியா? ஏ அப்பா என்ன ஒன்னு சொல்லட்டுமா? என்ன காத்தோ கருப்போன்னு நினையாத, வேற என்ன ஐயா? பேயோ பிசாசோ நீ எண்ணாத, வேற என்ன? பேச்சு மவனுடைய குத்தம் இது. ஏ அப்பா வேச்சி மாவன் குத்தமா? ஏ அப்பா பேச்சு மவனா? எந்த பேச்சு? மனப்பேச்சு மையான பேச்சு. பேச்சு மவனா? அப்போ அது எவனா வேணாலும் இருக்கட்டும், அவனை என் கைவசமா பிடிச்சுதான் பார்ப்போம். புரியுதா? கைவசமா பிடிச்சு தரவா? அடபாவி. ஏ அப்பா அவனை சாமானியமா நினைச்சியா? பேச்சு மகம்னா என்னுடைய பேச்சு மோகன் நினைச்சியா? ஈசமாவன் சிவசுடலமாயாண்டி. அப்பா பேச்சு அந்த பேச்சு மோகன் நினைச்சியா? ஏயா கைலாசத்தில் பிறந்த மாவன் கடவுள் பெற்ற திருமகனா, சொடர் ஒளியில் பிறந்தமா, சொடர் ஒளியில் பிறந்தமா. ஏ சுடலை வந்திருக்கான். எவாய் மணிவேலக்கில் பிறந்தமா, மையானத்தில் வளர்ந்தமா, தீவோலிவில் பிறந்தமா, தீவோலிவில் இந்த வாவி தில்லவன வளர்ந்தமாவே. ஐயா சுடர் ஒளியில் பிறந்தவில்ல, சுடுகாட்டில வளர்ந்தவில், சண்டால சுடராய் இவன் சண்டால வா வாசலுக்கு வந்திருக்கான். ஐயா இப்பேற்பட்ட தேவாதைய பிடிச்சு அடைக்க வேணுமா? உன்னாலையும் முடியாது, உன்னாலையும் அது என்னாலையும் முடியாது. ஏடா ஐயா கேளு அப்பா, அப்பேற்பட்ட தேவாதைக்கு என்ன செய்ய வேணும்? இந்த அடங்காத தேவாதைக்கு பள்ளி வாசல் தன்னதியில கொடி மரம் பக்கத்துல வெங்கால பீடத்தில நிலையமது போடணுமே, பட்டாணி சுடலையின்னு பேராமம் கொடுக்கணுமே. ஏ பட்டாணி சுடலைக்குத்தான் ரொட்டி சுட்டு படப்பே ஆத்தி வாத்தியா ஓதணுமே, ஓதணுமே. செங்கடாயி கொண்டு தரிக்கணுமே, செங்கடாய தரி தல்லவா, குப்பியில சாராயம் சுடலைக்கு படைக்கணுமே. அது மட்டும் இல்ல ஐயா, பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் மீனவா மன்மதானு
என் மாயாண்டி நாமங்கல தானதான் கொடுக்கணுமே பட்டாணிய வணங்கணுமே அடி வணங்கி கொண்டு வருவையானா வாழ வைப்ப மாயாண்டி நீ வணங்காம இருந்தீனா அப்பா இருந்தையா உன்னை வாழ விட மாட்டானப்பா அவன் பார்த்துட்டான் அது நேரம் ஐயா ஏ கொடங்கி பள்ளிவாசல் ஆண்டவனை நாங்க பல காலம் வணங்கிட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட துஷ்டக்கார தேவாதைய இதுவரைக்கும் வணங்கினதே கிடையாது. நான் இனிமேலுக்கு வணங்கவும் மாட்டேன். வணங்க மாட்டியா? வணங்காம இருந்தனா ஐயப்பா உன்னை வாழ விட மாட்டான்டா, காருவா அறுத்துருவான்டான். பார்த்தால் அப்ப மக்க ஆஹா இப்பேற்பட்ட தேவாதைய கண்டிப்பா வணங்கித்தான் ஆகணும். ஏ பள்ளிவாசல்ல கொடிமரம் பக்கத்துல வெங்கல பீடத்துல பட்டாணி சுடலை என்றே பேர் நாமம் கொடுத்து நிலையம் போட்டான். ஏ பட்டாணி சுடலைக்கு ரொட்டி சுட்டு படப்பு ஆத்துதான். என்ன ரொட்டி? மைதா மாவு ரொட்டியா? மைதா மாவு ரொட்டி வேண்டாம், கோதுமை ரொட்டி வேண்டாம், மைதா போறோம். அதே நேரம் என்ன குப்பியில சாராயம் குடுவையில தென்னங்கல்ல கொண்டு படைத்தான். ஆமா ஆமா வாத்தியா ஓதுதான் செங்கடாய கொண்டு தரிக்கான். மயாண்டி சுடலை ஆண்டவன லப்பமாக்க எல்லோரும் வணங்குதாங்க. பட்டாணி சுடலைன்னு வணங்கும் போது பிறக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் மீனவா மன்மதா என்று பேர் நாமத்தையும் கொடுத்தார். மயாண்டி சுடலை ஆண்டவன் லப்பமக்க அம்முசத்த வேலி கட்டியே காத்திருக்கான். அவன் பார்த்தார் சுடலை ஆண்டவன், இந்த தலம் நமக்கு வேண்டாம் ஐயா, இன்னும் தலம் பார்க்கணும். அவன் எங்க போனோம்? ஆண்டவன் சுடல ஐயா பேயாண்டி மாயாண்டி ஆத்தாங்கர சுடல ஈச ஏ ஆத்தாங்கர முண்ட சுவாமி பொல்லாத சதி மாட எங்க எங்க வாராய் காசி நல்ல ராமேஸ்வர் தனுஷ்கொடி திட்டமார் அண்ணாமலை உண்ணாமார் அத்தனையும் சேர்வசை அருமமக நாணவேன் மதுரமா நாடுவன் மதுரவாளன் சொக்கரை அடிவன் இந்த சேர்வசை சங்கரங்கோவில் வார் சக்கர சுனையதி தீர்த்தமாடி மாத்துடி எங்கு எங்க வாராளா பேய்களுக்கு சிறந்த காலம். பேய்களுக்கு பேரு பெற்ற குற்றா குற்றாலம் வந்தல அன்னைக்கு நாளை சித்தரிய திட்டமா சித்திர சபையதி அடகதவ சொடல அவைய ஒண்ணு போடுதான்.
அப்படி அவயம் அது போடும்போ அன்னைக்கு நாளைக்கு பார்த்து தராதன குற்றால நாதந்தான் யார அங்க அழைக்கு 18 படிவான் கருப்பையா வளைத்து ஐயா நீ இருக்கும் வாசல்ல இவனை ஒரு வந்து அவைய சத்தம் போடுதான் அதை யாருன்னு பாரு கொஞ்சம் போடு ஐயா அதே நேரம் அந்த பார்க்கும்போது ஆண்டி சுடலையான கண்டான் எப்பா நான் இருக்க வாசல்ல உன் அட்டகாசம் வேண்டாம் உனக்கு என்ன வேணும் எனக்கு நிலையம் போடணும் மதுவோட மாமிசம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா குற்றாலநாதருக்கு கோட்டை உள்காவல் நீ காத்துக்கோ கோட்டையினுடைய வெளிக்காவல் சுடலையாண்டவன் காத்திருப்போம் ஆமா ஆட்டம்னா அப்போ மாயாண்டி சுடலையாண்டவனுக்கு குற்றாலத்துல பங்குனி உத்திரத்தன்னைக்கு மட்டும் எங்க ஐயா 18ஆம் படி கருப்பசுவாமிக்கு அவருக்கு மாமிசத்தை கொடுப்பான் அன்னைக்கு உனக்கு உண்டு ஆட்டம் வேணும் சம்மதி தானே அங்க இருக்கும்போ மாயாண்டி சுடலாய் அன்னைக்கு நாளை கோட்டையுட உள்கா கருப்பசாமி காத்திரு கோட்டையுட வெளிக்கா கோட்டையுட சுடலை சங்காத்திருக்கா காத்திருக்கோம் நாளையில மாயாண்டி பேயாண்டி மனதில் நினைக்கான இன்னும் தளம் பார்க்கணுமே நம்ம மலையாளம் போகணுமே மலையாள சீமையில மாந்திரவாதி ரொம்ப உண்டு மலையாளம் போனத்தானே ஐயா போனதான் அந்த மாந்திரத்தை பார்த்திடலாம் அந்த மாந்திரத்தை பார்த்திடலாம் அஞ்சி குச்சி மலையாளம் கொல்லங்குச்சி கோழி கூட துடி உண்ட தேசம் ஐயா மலையாள சீமைக்குத்தான் ஐயா சீமைக்கு மாயாண்டி வாரான மாயாண்டி மலையாள சீமையில திருவனந்தபுரம் அதில கோலக்காரி வேச்சி அம்மா கொல்லாத வேச்சி அம்மா ஆண்டவன் சுடலா ஐயா முண்டன் சுடலா ஐயா அழகு பிள்ளை முண்ட சுவாமி ஏன் பொல்லாத சதி மாட சதி மாட தான வந்து நிக்கா ஐயா தான வந்து நிக்கா ஐயா மாயாண்டி பேயாண்டி அன்னைக்கு நாளையில என்ன செய்கிறான் அட்டகாசம் பண்ணுவா அருமமாவன் சுடலாய் அடகதவ தட்டுவா அடகதவ அவைய ஒண்ணு
கற்பனாதம் பார்த்துட்டான் ஊரு வேற கேக்கா உள்ளத சொல்லுறான் யானை எனக்கு யானையாப்பு பார்வதிக்கு மகனானா அரமன் என்று இடமது எந்த எனக்கு மருமகன் ஏடா ஐயா கேளையாப்பு தாய் மாமன் உடவாசரு அட்டகாசம் வேண்டாம் அப்பமே அது நிலைய ஒண்ணு போட்டு தாரேன் பாலும் தாரம் பழமும் தார் பஞ்சாமிர்தம் உனக்கு தார் பச்சரிசி சாதமா ஏ பரும்படப்பா இந்த தலை நமக்கு வேண்டாம் நாம இப்போ இது நேர் நமக்கு ஏத்தது ஒரு சாப்பாடு எங்க வேணா கிடைக்கும் ஐயா ஏறிட்டு பார்க்க அடங்காத பாவியா ஏறிட்டு பார்க்கும்போது அப்ப சிம்ம கோடி பறக்கு ஐயா ஏ சிம்ம கொடிய கண்டுட்டான் ஏன் செஞ்சுடலாமாயா ஐயா சிம்ம கொடி பறக்கும் போது அப்பமே நினைக்கான் சிம்ம கொடி பறந்துதான் தாயினுட கொடிதான் நம்மளோட அம்மாள் தாயவளை இருக்காள் எங்க எங்க இருக்காள் கொட்டார கரையது ஆதி இச்ச நல்லூர் அம்மையான பகவதி அம்மையான கோட்டை ஓட்டி இருக்கா அவன் தாயான பகவதியா கோட்டை வாட்டி இருக்கா அம்மா பகவதி ராமராஜா மன்னன் தான் கொட்டார கரையத்தான் ஆண்டு கொண்டு வாரா அப்பேற்பட்ட மன்னன் தான் அம்மையான பகவதிக்கு மாதம் ஒரு திருநாள் வருடம் ஒரு தேரோட்டு வருடம் ஒரு அவன் வழக்கமா நடத்தி வாரான் யாரும் மகனான வேணும் அன்னைக்கு நாளையில அழகு நல்ல இடமாதில தாயான பகவதிக்கு கோபுரமும் கட்டி இருக்கான் கொடிமரமும் நாட்டி இருக்கான் மண்டபமும் கட்டி இருக்கான் மடப்பொழியும் நாட்டி இருக்கான் அந்த ராமராஜம் அண்ணன் தானே கோபுரமும் பொன்னால கொடிமரமும் தங்கத்தால மண்டபமும் பொன்னால ஐயா பொன்னால் மடப்பொழியும் தங்கத்தால அவன் நாட்டிலையும் நல்ல நாடு கலைமான்கள் வாழும் நாடு காக்கநல்லூர் தண்ணில் வாழும் காக்கநல்லூர் தன்னதியில ஆண்டு வரும் கனவாங் ராஜகோபாலன் ராஜகோபாலன் ஆனவர் மாட்டு வியாபாரம் செய்து வரும் முதலாளி அவர்கள் தங்க கரத்தால்
அள்ளிப்பணம் தந்ததா அவர்களோட குடும்பம் எல்லாம் ஆத்தாங்கரை சுடலையா செஞ்சுடல அருளால் குடும்பம் செழித்தோங்கி வாழும் ஐயோ அவர்களோட வீடு எல்லாம் அம்பிகாவதி அருளால எனக்கு ஆனந்தமா வாழும் ஐயோ அருமமாக நான வேணும் மாயாண்டி சுடலையோ கொட்டார கரையாதற்கு வேலை நல்ல நல்ல வேலை அம்மா தாயான உச்சி மகாலிய உச்சி கண்ணில் வந்து பிறந்த மாவா தாய பிறந்த மாவா எம்மா உச்சி நீ மகாலியா நாகலோகத்தில பிறந்த மாவா அம்மாளான நங்கையர் அம்மா தாயான துர்க்கை அம்மா துர்க்கை அம்மா ஆதாளியே பாடுதால பாலகாரியே பேச்சி அம்மா சொல்லாத பேச்சி அம்மா பேச்சி அம்மா பொலவ போட்டு வாரால உச்சி கண்ணு பிறந்த மாவா அம்மையான உச்சி மகாளிய அக்கினி சட்டி கையில் எடுத்து ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா அதான் ஆடி பாட்டு வாரா தாயான உச்சி மகாளிய அடங்காத உச்சி மகாளிய அக்கினிய பிறந்த வேலை அக்கினி சட்டி கையில் எடுத்து ஆடாளி போட்டு வாராட அம்மையான உச்சி மகாளி ஆயிரம் கண்ணுடையா இவ அக்கினியில் பிறந்த வேலை அவ அக்கினி சட்டி தூக்கி இந்த அகிலத்தை ஆண்ட வேலை அம்மையான உச்சி மகாளி அவ ஆடி வாரா பாடி வாரா ஆடாளி போட்டு வாரா வீர பல்லு விரிசடையும் விரித்த ஆடும் தர முடியும் பட்டு போல முகமளவும் ஆழம் போல பல்லு ஒழிவும் அம்மையான உச்சி மகாளி உச்சி மகாளி வேப்பம் போல கையில் எடுப்பா வீதி வேலை ஆடுவார சூரத்தை கையில் எடுப்பா சுருவன் சொல்லி ஆடுவார கப்பரைய கையில் எடுப்பா கண்டவருக்கு வரம் கொடுப்பா அம்மையான உச்சி மகாளி அக்கினி சட்டிக்காரி அக்கினியில் உயிர்த்தவர அடங்காத உச்சி மகாளி வேலை வேலை அம்மா விளையாடும் நேரம் அம்மா ஏமா சம வேலை அம்மா எவ்வளோண்டா சம அம்மா நெஞ்சு விட்டா நெஞ்சு இருக்கும் நடிச்சாம வேலையில கும்மி அடி பெண்ணை கும்மி அடி கொண்டை கூலங்கவே கும்மி அடியா கொண்டை கூலங்கவே கும்மி அடியா
பீச்சு மகாலுக்கு ஆனந்த கும்மி அடிப்போம்